வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்களுடைய சப்த சுரங்கள் மீண்டும் வந்திருக்கிறீங்க. மகிழ்ச்சி. இப்ப நம்ம வார வாரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா. 2 பேரும் கலந்துரையாடல் பண்றோம். அது நிறைய நேயர்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்கேன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்படியா? என்கிட்டயும் கேட்டாங்க. பார்த்துட்டு கேட்டு அவங்க நாங்களும் உங்க ஸ்டுடியோக்கு வர்றோம், பேசணும் பாடணும்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு காரணம் நீங்க இருந்திருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஏன்னா இந்த இசை பயிற்சி மையத்தோட பேரு சப்தஸ்வரங்கள் ஆர்கெஸ்ட்ரா. இது உண்மையிலேயே அந்த பேரே உலகம் பூரா விளங்கக்கூடியது, நல்ல பிரமாதமான இது. அதனால இங்க வர்றவங்க நிச்சயம் சமூகத்தில் நல்ல பெருமை பெறுவாங்க, சிறப்பாக மதிக்கப்படுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய பேட்டி பார்த்து மக்கள் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய பேச்சுகள். இந்த இசை என்ற இன்பம் இலக்கியத்துல இருந்து பேசுறோம் பத்தியா, அதுதான் நமக்கு கிடைத்த பெரிய வரம். இறைவன் கொடுத்திருக்க. ஆமா, அது இறைவன் கொடுத்த வரம். நீங்க அலுவலக பணியில இருந்து ரிட்டையர் ஆகி இந்த இலக்கிய பணியை முழுமையா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ஒரு விதை போடுறோம், அந்த விதையினால எந்த விளைச்சலும் வராது. அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வேலி போடணும், அதுக்கு நீர் ஊற்றணும். அதாவது அது வளர்ச்சி அடைய அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு காற்றோட்டம் உள்ள பகுதியா நல்லா இருந்தால் வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி தான் ஒரு கலைஞன் என்பவன் சமுதாயத்துக்கான ஒரு விதை போடுறான். அதை இந்த மாதிரி அமைப்புகள், நண்பர்கள், கலைஞர்கள் இவங்க தான் பாதுகாத்து அது உயர்வடைய செய்கிறாங்க. அதுதான் நமக்கு கலை. கலை நீங்க எதிர்பார்க்காம எனக்கு செய்றீங்க. ஆமா. நான் உங்கள்ட்ட இருந்து இந்த இசைங்கிற இல்ல உண்மையிலேயே ஒரு நல்ல உள்ளம் இருக்கிறப்ப, அதாவது கைமாறு கருதாது பெய்யும் மழைங்குவாங்க. மழை நம்ம எல்லாத்துக்கும் மக்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவி பண்றோம், அவங்க நமக்கு ஏதோ ஒண்ணு கைமாறு செய்வாங்களான்னு நினைக்கிறது இல்லை. அதே போல தெற்கிருந்து வர்ற தென்றல் காட்டும், வடக்கிருந்து வர்ற வாடகை காற்றும் இந்த மாதிரி நமக்கு வாடகை தர போறாங்கன்னா நமக்கு உதவி பண்ணுது. ஒண்ணும் கிடையாது, காற்று அந்த மாதிரி கிடையாது. பூமி நம்ம மிதிச்சு மிதிச்சு உதைக்கிறோம், ஏண்டான உதைக்கிறேன்னா நம்மளுக்கு கண்டிக்குது. அதாவது இயற்கை என்பது எப்படியோ அதை கடைபிடிக்கிற நம்மெல்லாம் என்னைக்குமே ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு தான் நம்மளையெல்லாம் இந்த மாதிரி ஒன்று இணைச்சு ஒரு பாதையில போய் மக்களை சந்திச்சு அவங்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இன்பத்தை கொடுங்கன்னு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துறாங்க. சொல்லுங்க. காலத்தால் அழியாத காவிய கவிஞர் கவியரசு கண்ணதாசன் ஐயா. ஆமா, கவியரசு கண்ணதாசன். நான் பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. மகிழ்ச்சி. நிறைய பட்டிமன்றங்களுக்கு நான் போயிருக்கேன், இசை வாசிக்க போயிருக்கேன். இங்க பெரிய பெரிய நடுவர்கள் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். அந்த நடுவர்கள் எல்லாம் என் கவியரசை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா. இல்ல நீங்களும் ஒரு பட்டிமன்ற நடுவர், பட்டிமன்ற பேச்சாளர். ஆமா ஆமா. பன்முகமன்ற கலைஞர், நடிகர். அதனால உங்கள்கிட்ட நீங்க இந்த இலக்கியத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஏதோ ஒரு அவங்களுடைய இதுல இன்ஸ்பிரேஷன்ல ஆமா ஆமா. கவியரசு கண்ணதாசனை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுறோம். அதை பத்தி உங்களுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிச்சு அவர் எப்படி நம்ம அந்த இசை உலகத்துக்கு இன்னைக்கு மக்களை கலந்து எல்லாரும் அவர் பாடல்களை பாடாம. ஆமா. இல்ல கிடையாது, யாரும் கிடையாது. உலகம் முழுக்க பிரசித்தி பாடல் பண்ணாரு. இந்த கண்ணதாசனுடைய 100ஆண்டு வருடம். ஆமா, அந்த இதுல அவரை பற்றிய ஒரு விமர்சனமோ அல்லது அவரை பற்றிய செய்தியோ அல்லது அவரை பற்றி உரையாடலோ செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதான் இப்ப கண்ணதாசனுங்கிறத நம்ம அவர் முதல்ல எடுத்துக்கிட்டாக்கா, அதாவது கலைமகள் கருவுற்றார், கவிஞனை பெற்றெடுத்தார்.
ஆமா, கலைமகள் கருவுற்றால் கவிஞனை பெற்றெடுத்தால் புவி மீது அவன் போல யார் உள்ளார் என நம்மளையே வினவ வைத்தார். புவி மீது இவன் போல யார் என்று நம்மையே வினவ வைத்தாள். அச்சா என்று சொன்னால் அந்த கவியரசு கண்ணதாசனுக்கு தமிழ் இலக்கிய உலகமா இருக்கட்டும், தமிழ் சினிமா துறையாக இருக்கட்டும், அதாவது கவி உலகமா இருக்கட்டும், கற்பனை உலகமா இருக்கட்டும், அல்ல கவியரசு கண்ணதாசனுக்கு தனி சிம்மாசனம் போட்டு அமர வச்சிருக்கிறார்கள். ஆமா, அவரு இந்த காலத்துல காரைக்குடி அருகில் உள்ள அந்த ராமநாதபுரம் அந்த ஏரியாவில இருந்து வந்த சிறுகூடல் பட்டியிலிருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை, சாதாரண ஒரு மாணவன் இன்னைக்கு வந்து அத்தனை மக்களாலும் போற்றப்படுற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா, ஆமா, அதிகம் படிக்காதவர், 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வந்து குறைந்த அளவு படிச்சவர். அவர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ் அடைஞ்சு அவர் வழியில தான் எல்லாம் கவி எழுதுறாங்க, அவர் பாடல் எழுதுறாங்க. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதோட காவிய தாயின் இளைய மகன் நான், காதல் பெண்களின் பெருந்தலைவன், காவிய தாயின் இளைய மகன் நான், காவிய பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் நான் பேரிறைவன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை பெற்று, மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு இன்னைக்கும் கண்ணதாசன் வந்து நிரந்தரம் இல்லாம அவருடைய உடல் அழிஞ்சாலும் அவருடைய புகழ்ல நிலைக்கு இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறத அவர் அன்னைக்கே தீர்க்க தரிசனமா சொல்லி வச்சாரு. ஆமா, அப்படிப்பட்ட கண்ணதாசன் வந்து அவர் ஆரம்ப காலத்துல என்னன்னா, அவரு 8ஆம் வகுப்பு 9ஆம் படிக்கிறப்ப அவரு தெரிஞ்சிட்டாரு, நமக்கு வந்து இந்த பள்ளி படிப்பு புள்ளிக்கு உதவாது, நாம இனி இதுல போய் அதிகமா காலங்களை கடத்திட்டு இருக்கிறத விட நாம இருக்கிற இந்த சிறுகூடல் பட்டியல என்ன பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து இலக்கியம் படிப்பதுல வந்து ஒரு ஆர்வம், மயக்கம் அது வந்தது. ஏன்னா இந்த புத்தகம் படிக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம் படிப்பவங்க சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க, ஏன்னா புத்தகம் புழுவா இருக்கிறாங்க வாங்க. ஏன்னா புத்தகம் என்பது ஒரு போதை தருவது, அதனால ஒரு மயக்கம் வரும், ஒரு காதல் வரும், அன்பு வரும். அப்படி கவியரசு கண்ணதாசன் வந்து அந்த புத்தகங்களை படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வீட்டுல இருந்த புத்தகம் தீர்ந்தது. ஆமா, தீர்ந்துருச்சு. அந்த ஊர்ல அதாவது ஒரு 25 வீடு தான் இருக்கும், ஒரு கொஞ்சம் நிலம்புலம், 5-6 கடைகள், ஒரு இந்த குளம், அகலி, அதுதான் அங்க இருக்கும். ஒரே ஒரு நூலகம் இருந்தது. ஆமா, அந்த நூலகத்துக்கு போயிட்டு அங்கிருந்த புத்தகங்கள்லாம் பார்த்திருக்கிறாரு. மனுஷனுக்கு அப்படியே அத்தனையும் மெமரி ஆகிட்டே இருக்குது, படிச்சுட்டே இருக்கிறாரு. அத்தனையும் படிச்சு முடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது, நண்பர்கள் கிட்ட, சொந்தக்காரர்கிட்ட, இவங்கிட்ட எல்லாம் புத்தகம் வாங்கி படிக்கிறது. அப்ப படிக்கிறப்ப அவர் வீட்டுல படிக்கிறப்ப அவங்க, ஏன்டா நீ பள்ளிக்கூடம் போக மாட்டேங்கிற, வேலைக்கும் போக மாட்டேங்கிற, என்னடா படிச்சுட்டு இருக்கிறேன்னு சத்தம் போடுவாங்க நினைச்சு அவங்க ஊர்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள பிள்ளையார்பட்டி, அந்த பிள்ளையார்பட்டிக்கு போய் அங்க போய் மரத்தடியில உட்காந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிட்டு இருந்திருக்கிற அத்தனையும் அவர் மனசுல அப்படியே பதிவாயிட்டு இருக்குது. அங்க வந்து மதியம் வந்து அதுல கொடுக்குறாங்க இல்லையா இந்த பிரசாதம், அப்பெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க மதிய, அதை சாப்பிட்டு தான் அவர் வயது வளர்த்து வந்துட்டே இருந்தாரு. அப்புறம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு இங்க வந்தாரு, தன் சொந்த ஊருக்கு வந்தாரு. காலங்கள் கடந்துட்டே இருக்குது. சரி, நம்ம வயசு ஆகிட்டே இருக்கே, நாம என்ன பண்றது, இனி வந்து நாம உன்னை பிழைப்பதற்கான வழி தேடணும். ஏன்னா இவரு பிறந்தது தன் தாய் தந்தையருக்கு,
15 பேத்துல 8வது மகன். மகன் இவருக்கு திருமணமாகி அந்த வாழ்க்கை நிறைய வருதுன்னு வைங்க. இவர் செல்வத்தை சேமிக்கணும், நாமளும் ஒரு மனிதனா வாழணும்னு சொல்லி திருச்சிக்கு வேலை தேடி போனாரு. அங்க அதிகமா உயர்நிலை பள்ளி படிப்பு அளவுக்கு படிச்சவனுக்கு நான் வேலை தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் அதை கேட்டு இங்க இருந்து ஒன்றும் பண்ண முடியாதாட்டுன்னு சென்னை வந்துட்டார். சென்னை வந்தோடனே சென்னையில அவரு இருந்த இடத்துக்கும் அந்த பிராட்வேங்கிற இடம் அவங்க சொந்தக்காரர் இருக்கிற இடம். அங்க போறதுக்கும் இடையில அவர் அப்படியே யோசிச்சுட்டு போய்க்கிறாரு. பசி மயங்கி விழுந்துட்டாரு. அப்ப கரெக்டா அவருடைய சொந்தக்காரர் வந்திருக்கிறாரு. ஏன்டா என்ன விஷயம்னு கேட்கிறப்ப இந்த மாதிரி நான் வந்தேன்னு, இங்கெல்லாம் உன்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது, நீ வா எங்க வீட்டுல சாப்பிட்டு நீ ஊருக்கு போய் சேரு அப்படின்ட்டாரு. அது சாப்பிட்டு வந்திருக்காரு. அப்புறம் சாப்பிட்டு திரும்ப அப்புறம் ஊருக்கு வரணும் இல்ல, வந்திருக்காரு. சரி வந்ததே வந்தோம் சென்னை மெரினா கடற்கரைய அப்படி ஒரு ரவுண்டு சுத்தி பார்த்துட்டு போலான்னு போயிருக்கிறாரு. அங்க அந்த காந்தி சிலை இருந்திருக்கு, அதுக்கடியில உட்காந்துருக்காரு, படுத்து தூங்கிட்டாரு. அப்புறம் போலீஸ்கார் வந்திருக்காரு, தட்டி எழுப்பியிருக்கிறாரு. இவர் கண்ணதாசன் முழிச்சிருக்காரு. ஏன்டா இங்க படுத்துட்டு எந்த உடனே விசாரிச்சுட்டு ஏன்டா இப்படி எழுப்புனா முழிக்கிறேன்னு கேட்டாரு. அப்ப அவர் தான் சொன்னாரு, தூங்கணும்னு எழுப்புனா முழிக்காம என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னாரு. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் முதல் காட்சியில் நடிப்பாரு. அப்போ ஒரு தெருவுல போய் படுத்திருப்பாரு, போலீஸ்காரன் தட்டி எழுப்புவாரு. அப்போ அவரு சொல்லுவாரு, கணேசன் சொல்லுவாரு, ஏன்டா இந்த மாதிரி தட்டி எழுப்புனா முழிக்கிறேன்னு கேட்பாரு. ஐயா தூங்கி எழுப்பணும், தட்டி எழுப்புனா முழிக்காம என்ன பண்ணுவான்னு தன்னுடைய கதையை கொண்டு அங்க சேர்த்து வச்சாரு. அப்புறம் அவர் மெட்ராஸ்ல பார்த்துட்டு இருக்கிறாரு, வேலை கிடைக்கல. அப்ப திரும்ப இங்க இதுக்கே வந்துட்டாரு, இங்க ஊருக்கே வந்துட்டாரு. அப்புறம் இங்க வந்தோடனே என்ன பண்றது, வாழ்க்கையை ஓட்டணும் அதுங்கிறப்ப அவருக்கு வேற வழி இல்லை. அப்புறம் இன்னொரு நண்பர் ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு பத்திரிகையில அவரு ஜாயின் பண்ணி விடுறாரு. அதுல ஜாயின் பண்ணோன்னே அவரு சார் எனக்கு என்ன பணின்னு கேட்கிறாரு. குரூப் லீடர் தான். அந்த குரூப் லீடர்னாக்கா அந்த அச்சுக்கட்டையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அடிக்கடிக்கு வைப்பாங்க. அந்த எழுத்து சரியா இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா ரிவர்ஸ்ல தான் இருக்கும், தலைகீழா தான் இருக்கும். பிரிண்ட்ல வந்தா தான் நேரா வரும், அதை பார்க்கணுங்கிறக்கா சொன்னேன். அது அவர் சரியா பண்ணிட்டு இருந்தாரு. சரி நல்லா பண்றப்பா, சரி நீ இனி இந்த மாதிரி சிறப்பா பண்ற, ஒரு கட்டுரை எழுதுனாரு. அவர் என்ன பண்ணாரு, ராணுவம் எப்படி இருக்கணும், இந்திய எல்லையில் எப்படி ராணுவம் இருக்கு, இந்த மாதிரி இந்திய ராணுவம் எவ்வளவு உயர்வானது, நமக்கு பெருமைப்படக்கூடியதுன்னு ஒரு சிறப்பா ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தாரு. அதை பார்த்துட்டாரு. இவ்வளவு சிறப்பா கட்டுரை எழுதுற, நல்லா இருக்குது, சரி நீ அச்சு பார்க்கிற வேலையை விட்டுட்டு நீ இதுல தலையங்க எழுது அப்படின்ட்டாரு. தலையங்கம்னா பத்திரிகையில அந்த முதல் பக்கத்துல இந்த நாட்டு நடப்புகளை பத்தி பத்திரிகைக்காரு என்ன கருத்து சொல்றாங்கிறது, அதான் தலையங்கம். அது எல்லா பத்திரிகையிலையும் எல்லா இதுலயும் முதல் பக்கம் தலையங்கம், கீழே ஆசிரியர்னு போட்டுருவாங்க. அப்ப இவரை நீ எழுதிருந்தாப்புல எழுதணும்னா கட்டுரை, அவரு நல்ல ஆளு, அதனால அவர் என்ன சொல்றாரு, கட்டுரை எழுதுறது அதாவது தலையங்க எழுதுறது நிஜி, நான் என் பேரை எப்படிப்பா போட முடியும், நீ உன் பேரை போட்டுக்க அப்படின்னு சொன்னாரு. அவ கண்ணதாசன் பேர் அப்ப முத்தையா, கண்ணதாசனுடைய ஒரிஜினல் பேர் முத்தையா. ஆனா அவரை குழந்தை இல்லாத ஒரு குடும்பத்திற்கு இவங்க அப்பா அம்மா தத்து கொடுத்துட்டாங்க. அப்ப அவர் பேரு நாராயணன், முத்தையா என்கின்ற நாராயணன். அவர் இருக்கிறப்ப சரி நீ உன் பேரை போட்டுக்கன்னாரு. இல்ல அப்ப நான் என்னங்க எப்படி என் பேரை போட்டா நல்லா இருக்காதே, நாம ஏதோ ஒரு புதுமையா ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சாரு. அப்ப அவர் மனசுல இந்த புக்கெல்லாம் படிச்சதுல இந்த வாணிதாசன், காளிதாசன், கம்பதாசன் இப்படின்னு இந்த தாசன்னா பாரதிதாசன் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துக்கு அவங்களுடைய கவிதை கட்டுரை அந்த இலக்கியங்களை நாங்க லைத்து அவருக்கு ஒரு அடிமை ஆயிட்டோம், தாசன் ஆயிட்டோம்னு சொல்லி போட்டிருந்தனால இவரும் தன் பெயரை தாசன் போட்டுக்கோன்னு விரும்பிட்டாரு. அப்ப தாசன் போட்டு விரும்பப்ப யாரு பேரை வச்சு பண்றது அப்படின்னு ஒரு யோசனை பண்றாரு. அப்ப இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது
கண்ணன் வந்து தன்னுடைய தாய்க்கு 8வது மகனா பிறந்தார். கண்ணன் தாய்க்கு 8வது மகனா பிறந்தாரு. இவருடைய தாய் தந்தையருக்கு 8வது மகனா இருந்தாரு. அப்ப அந்த கண்ணனுக்கு நாம தாசன் போட்டுட்டா நம்மளோட எதிராளர் நல்லா இருக்குன்னு சொல்லி, தேவகி அவங்க பேரு, அவங்க கண்ணனுடைய அம்மா பேரு, அவங்களுக்கு 8வது குழந்தை, இவரும் 8வது குழந்தையா இருக்கனால என் பேரை கண்ணதாசன் போட்டுக்கிறேன்னு போட்டாரு. அன்னைக்கு வந்து அந்த ஒரு அதிர்ஷ்டம் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞரா அவரை வந்து வர வச்சுது, கொண்டாடுது. அவர் வந்து அன்னையில இருந்து கண்ணதாசன், முத்தையா என்ற நாராயணன் என்ற கண்ணதாசன் ஆயிட்டாரு. ஆனா கண்ணதாசன் ஆயிட்டாரு. இன்னும் அந்த ஒரு சின்ன பத்திரிக்கை திருமகள் அப்படின்னு அந்த பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில ஒரு பணியாற்றிட்டு இருக்காரு. அது சம்பளம் எவ்வளவு வரும் அன்னைக்கெல்லாம்? ஒரு 3 ரூபா 4 ரூபா அப்படிதான் வரும். குடும்பத்தை எப்படி நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் வந்து, நாம ஒரு நண்பர் சொல்றாரு, நீ சென்னை போய் சினிமாவுக்கு ஏதாவது கதை வசனம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணினா இவ்வளவெல்லாம் தெரியுங்கிறிய, நல்லா வந்துருவேன்னு சொல்றாரு. எனக்கு சென்னையில யாரையும் தெரியாது, ஏற்கனவே பசியோட மயக்கம் போட்டு வந்திருக்கேன், பஞ்சத்தை கஷ்டத்தை கவலையை தான் பார்த்துருக்கேன், இன்னும் அங்க போக சொல்றேன்னுக்க. சரி நான் ஒன்று சொல்றேன், இந்த செய்கிறேன். என்னங்கண்ணா, பசிராஜா ஸ்டுடியோவில் எனக்கு தெரிஞ்ச இயக்குனர் ராம்நாத்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த ராம்நாத்தை வந்து நீ போய் சந்தி, நான் சொன்னேன்னு சொல்லு, அவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாருன்னு சொன்னது. அங்க அவர் போயிருக்கிறாரு, அவரை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் அவரை பார்த்தோன்னா எங்கேயா வந்துருன்னு சொன்னா, இந்த மாதிரி நாட்டுக்கோட்டைன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி காரைக்குடி மாவட்டத்துல இருந்து வந்தோன்னா, அப்புறம் அவரும் கொஞ்சம் அவரை பார்த்துட்டு, வணக்கம் வாப்பா, சரி அதெல்லாம் இருக்கப்பா, என்ன வேலைன்னு கேட்டாரு. ஐயா நான் நல்ல கதை வசனம் எல்லாம் எழுதுவேன், நான் பிரமாம எழுதுவேன், எங்க இதுல வந்து எனக்கு வசனம் எழுதுறதுக்கு கதை எழுதுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னாப்புல. டைரக்டர் ராம்நாத் அவரை பார்த்து சிரிச்சுட்டியோ, இங்க கதை வசனம் எழுதுறதுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் ஏற்கனவே இருக்காங்கய்யா, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க, நான் பாட்டு எழுதுறதுக்கு நல்ல ஒரு கவிஞரை தேடிட்டு இருக்கிறேன், அந்த கவிஞர் யாராச்சும் இருந்தா சொல்லு அப்படின்னாப்புல. கதைதான் எழுதியிருக்காரு, கதைக்கு தான் போய் கேட்டிருக்கிறாரு, கதை எழுதுறதுக்கு தான் வசனம் எழுதுறது கேட்டிருக்கிறாரு. இல்ல கதை வசனம் எழுதுறதுன்னா ஒரு சில படங்களுக்கு அவர் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு அவர் மொத்தமா கதை, அவரு கவிஞரா தான் அறிமுகமாறாரு, கவிஞரா தான் வாழ்றாரு, கவிஞர் தான். அப்ப வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் இவர் சொல்றாரு, என்ன இதுக்கு போய் கவலைப்படுறீங்க, நானே பெரிய கவிஞன் தான். அப்படியா? ஆமா, நாளைக்கு நீங்க வந்து பாட்டு என்ன சொல்றீங்களோ எழுதி தரேன்னாப்ல. என்னப்பா இப்படி சொல்றேன், எழுதிருவியா? அதெல்லாம் சரிங்க வா, நாளைக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்றாரு, ஒரு பெண் கவலைப்படுற மாதிரி, அதை பத்தி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு நாளைக்கு இதுக்கு பாட்டு எழுதிட்டேன், அதெல்லாம் நான் பிரமாம எழுதிட்டு வரேன்ட்டார். வீட்டுக்கு போனாரு, போய் செவுத்துல மண்டையை உடைச்சிட்டார். ஏன்டா அவன் பொய் சொல்லிட்டோமே, பாட்டு எழுதுறேன்னு பொய் சொல்லிட்டோமே, என்ன பண்றது, நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மனசு கலங்கி போயிட்டாரு. அதையே ஒரு பாட்டு எழுதிட்டாரு. கலங்காதிரு மனமே உன் கவலைகள் எல்லாம் தீரும் ஒரு தினமே. முதல் வரி அவருடைய பாடல்ல, திரையுலகத்துல கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் வரி இதான் முதல். கலங்காதிரு மனமே உன் கவலைகள் தீர்ந்துடும் ஒரு தினமே, ஏதோ ஒரு நாள் தீர்ந்துடும் சொன்னாங்க. அப்புறம் அவர் வந்து பார்த்தோன்னா ராம்நாத் பார்த்தாரு, இல்ல கஷ்டப்படுற கவலைப்படுற ஆமா கண்டிப்பா. கவிஞர் வாலியோட சொல்லியிருக்காரு, ஆமா அது வந்து அது ஆமா அது அது என்னன்னா அது ஒரு அருமையானது. நம்ம இதுல இருந்து அப்புறம் அதுக்கு போலாம். எப்படி இவர் என்ன பண்ணாரு, அங்க போனோன்னா அவர் என்ன சொல்லி போட்டாரு, நீ வந்து இந்த மாதிரி இந்த படத்துக்கு பூரா நீயே பாட்டு எழுதுன்ட்டார். அதுல 8 பாட்டு.
8 பாட்டு அவர் எழுதிட்டாரு. படம் ஹிட். படத்துடைய பேரு படத்தோட பேரு அது மணப்பெண் அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து படம் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் அது வந்து கண்ணதாசன் எல்லாம் எல்லாரும் ஆமா புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அப்பதான் இவர் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து திரையுலகத்துல போய் கோலேஜப்பதான் அங்க பாடல் எழுதி வந்து மனம் சோர்ந்து போன திருச்சியிலிருந்து வந்த வாலி சந்திக்கிறாரு நண்பரு. அவரு வந்து இந்த மாதிரி எனக்கு மனம் சோர்ந்து போச்சுங்க, நான் ஊருக்கு அப்புறம் கவலைப்படாதப்பா அப்படின்னு தான் அந்த அந்த நீங்க சொன்ன மயக்கமா கலக்கம்மா மனதிலே நடுக்கம்மா வாழ்க்கையில் நடுக்கம்மா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி இணைத்து பார்த்து